ராமர் வனவாசம் போன போது சீதையும் தன் கணவருடன் வனவாசம் போறாங்க. இவங்க கூட துணையா லக்ஷ்மணர் போன போது லக்ஷ்மணர் மனைவி ஊர்மிளை ஏன் வனவாசம் போகல? அப்போ ஊர்மிளைக்கு லக்ஷ்மணர் மேல காதலும் இல்ல, ராமர் சீதை மேல மரியாதையும் இல்லன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த காணொலி. ராமர் ராவணனை எதிர்த்த போது அவருக்கு வெற்றியை பெற்று தந்ததில் முக்கிய பங்கு வகிப்பவர் லக்ஷ்மணர் மனைவி ஊர்மிளா தான். ஏன்னா ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போனப்ப ராமர் சீதையை பாதுகாக்க 14 ஆண்டுகள் தூங்காமல் இருப்பேன்னு லக்ஷ்மணர் சபதம் எடுக்கிறாரு. அதுக்கு தூக்கத்தின் கடவுள் நித்ரா தேவி ஒத்துக்கல. அப்போ தன் கணவரின் தூக்கத்தையும் சேர்த்து தான் தூங்க போகிறேன் ஊர்மிளா சொன்ன பிறகு நித்ரா தேவி லக்ஷ்மணரின் விருப்பத்தை ஏத்துக்கிறாங்க. அதன்படி லக்ஷ்மணர் 14 வருடங்கள் தூங்காம இருக்காரு. அவருடைய மனைவி ஊர்மிளாவோ இரவு பகல்னு சரியா சாப்பிடாம கூட தூங்குறாங்க. அதனால ராமருக்கு எப்படி வெற்றி கிடைச்சதுன்னு கேக்குறீங்களா? ராவணனை எதிர்த்த போரில் ராமனுக்கு சமாளிக்க முடியாத சவாலாக இருந்தது ராவணனின் மகன் மேகநாதன். 14 ஆண்டுகள் உறங்காமல் இருக்கும் ஒருவன் மட்டுமே என்னை வதம் செய்ய வேண்டும்னு அவன் சிவன் கிட்ட வரம் வாங்கியிருந்தான். அதன்படி லக்ஷ்மணர் அவனை கொல்றாரு. இவ்வாறு ராமனின் வெற்றிக்கும் ஊர்மிளையே